இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். இதை நான் கனவு நினைக்கல. ஏன்னா நான் பிறந்த சூழல் வேற. நான் பிறந்து 10 மாதம் இருக்கும்போதே எங்கள் அப்பா இறந்துட்டார். அதாவது எங்கள் அப்பா கருப்பா சேவை பண்ண தெரியாது. அதுக்கப்புறம் விதவை தாயார் தான் என்னை 50 வருஷமாக வளர்த்து ஆளாக்குனாங்க. எந்த வசதியும் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, கரண்ட் லைட் கிடையாது, குடிதண்ணீர் கிடையாது. அப்படி ஊரில் பிறந்து அந்த ஊர்லேயே எஸ்எஸ்எல்சியை முதல்ல பாஸ் பண்ண ஆள் நான் தான். எங்கள் கிராமத்தில் எஸ்எஸ்எல்சியை 1957 பாஸ் பண்ண ஆள் நான் தான். அதுக்கப்புறம் கூட படித்தவங்க எல்லாருமே என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும் படிப்பாங்க. நான் அதையெல்லாம் திறந்துட்டு எனக்கு ஓவியர் ஆகணும்னு எனக்கு ஆசை இருந்தது. ஓவியத்துறையில் நான் வந்தேன். சென்னை மோகன் ஆர்ட்ஸ்னு ஒரு கம்பெனியில் சிவாஜி கணேசனுடைய சிவாசில் ஒரு ஆண்டு அப்ரண்டிஸாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஓவியக் கல்லூரியில் சேர்ந்து 7 ஆண்டுகள் படித்தேன். வகுப்பில் படிச்சுட்டு தவிர நான் என்ன பண்ணேன்னா, அந்த லீவு நாட்களில் எல்லா வெளியூர்கள் போவேன். அதாவது இப்போ தஞ்சாவூர் போவேன். தஞ்சாவூர் போய் அந்த கோயில் 1006லேருந்து 1010 வரைக்கும் கட்டின கோயில் தஞ்சாவூர் பரமேஸ்வரர் ஆலயம். அந்த கோயில் காலையில் 8 மணிக்கு மத்தியானம் 2 வரைக்கும் 6 மணி நேரம் அந்த கோயிலை ஸ்பாட்டுக்கு வரையுவேன். அதே மாதிரி மதுரை கோயிலுக்குள்ள போய் உட்காந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள 10 மணி நேரம், காலையில் 8 மணிக்கு சாயங்காலம் 6 வரைக்கும் 10 மணி நேரம் அந்த கோயிலில் நான் ஓவியம் வரைஞ்சிருக்கேன். இப்போ திருப்பதிக்கு போய் கருட உற்சவர் ரதச்சோட்டையில் இடமே இருக்காது. நீங்களாம் கேப் போட்டிருக்கீங்க. இந்த கேப்பில் கால் கடியெல்லாம் படுப்போம். மேலே 10,000 பேருக்கு இடையில நடுவில் 2 பேர் காலுக்கு நடுவில் படுத்து தூங்கி காலில் இருந்து கைப்பம் படித்து குடிச்சிட்டு நான் ஓவியமாக 1962 வரைஞ்சிருக்கேன். அந்த மாதிரி இந்தியா பூரா சுற்றி ஓவியங்கள் வரைஞ்சி முடிச்சப்போ என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஓவியத்துக்கெல்லாம் வேல்யூ கிடையாது, மாடர்னாக வந்துடுச்சு, உங்கள் ஓவியத்தை செல்லுபடியாக சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் அப்புறம் திரைப்படத்துறைக்கு போனேன். திரைப்படத்துறைக்கு போகும்போது சிவாஜி எம்ஜிஆர் உச்சத்தில் இருக்காங்க. அப்போ சுத்தமாக 0 பொசிஷன் நான் உள்ளே போய் முகம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஏபி நாகராஜன் போன்றவர்கள் கடவுள் வேஷம் கொடுத்து ஒரு 3-4 வருஷம் அதை ஓட்டுனேன். அதுக்கப்புறமா நாடக நடிப்பு இல்லாமல் நான் ஒன்றும் பண்ண முடியாது. மேஜர் சுந்தரராஜன் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட இந்தியா பூரா சுற்றி 1000 ட்ராமா பண்ணேன். 1000 ட்ராமா இந்தியா பூரா சுற்றி பண்ணேன். அந்த அனுபவம் வச்சு திரும்ப படங்களில் 175 படங்களில் ஹீரோ பண்ணேன். 192 படம் பண்ணேன். என்னோட கதாநாயகர் மொத்தம் எண்ணிக்கை 87 பேர். என்னோட டைரக்ட் பண்ணவங்க 50 பேர். இதெல்லாம் செஞ்சு முடிச்சு 40 வருஷம் வாழ்ந்து முடிச்சுட்டு இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இது எதுவும் சந்தோஷம் இல்லை. நம்ம கமல் மாதிரி பெருசாக சாதிக்கல, சிவாஜி மாதிரி திரைப்படத்துறை சாதிக்கல, நம்ம ரஜினிகாந்த் மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரி பாப்புலர் ஹீரோவும் இல்லை அப்படின்னு வேற ஏதாவது செய்யலான்னு முடிவு தான் நான் பேச்சாளர் மாறினேன். பேச்சாளர் மாதிரி 2005 முதல்ல ஈரோடு புத்தக திருவிழாவில் பேச்சாளர் மாதிரி பேச ஆரம்பித்தேன். அப்படியே பேச ஆரம்பித்து இது வரைக்கும் 22 உரை தான் நிகழ்த்திருக்கிறேன். அது உலகம் பூரா வந்துடுச்சு. விஜய் டிவி வழியாக, இந்த தனியார் டிவி வழியாக 22 டிவியும் ஸ்பீச்சஸ் வெளியே வந்துடுச்சு. அதில் முக்கியமானது கம்பராமாயணம் என்னுடைய 67 வயதில், நீங்கள் எல்லாம் சின்ன பசங்க, 67 வயதில் கம்பராமாயணம் 1.5 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி 10,520 பாட்டுள்ள கம்பராமாயணத்தை 1000 சுருக்கி 1100 ஆக்கி 100 பாட்டை வாய் வழியாக சொல்லணும். பேப்பர் ரெஃபரன்ஸ் வச்சக்கூடாது. ஒரு 5000-10,000 பேர் முன்னாடி நான் ஸ்டாப்பாக ஸ்பீச் பண்ணுவோம். அது மாதிரி 2009 பண்ணேன். அது உலகம் பூரா கம்பனின் காதல் யூடியூப்ல போனால் அது வரும். அதுக்கப்புறம் என்னுடைய 75வது வயதில் 4 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி மகாபாரதத்தை ஆராய்ச்சி பண்ணேன். அது மகாபாரதம் ரிலீஸ் ஆகும் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும்போது ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்காரு, சோசார் ஆஸ்பத்திரியில் இருக்காரு. 2 பேருமே அந்த ப்ரோக்ராம் பார்க்கணும்னு சொல்லி மத்தியானம் 2லேருந்து 12லேருந்து 2:30 வரைக்கும் டெலிகாஸ்ட் சொல்லிட்டு அந்த அம்மா வெறும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஜெயலலிதா அம்மையார் பார்த்தாங்க, சோசார் ஆஸ்பத்திரியில் பார்த்தாரு. அப்படியெல்லாம் பெருமைக்குரிய மகாபாரதம் பேசி முடிச்சுட்டு 2022 என்னுடைய 81 வயசில் திருக்குறள் நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக வச்சு திருக்குறள் 100 தயார் பண்ணி 3.5 வருஷம் தயார் பண்ணி அதை பேசினேன். 81 வயதில் 10,000 பேர் முன்னாடி நான் ஸ்டாப்பாக 4 மணி நேரம் பேசும் உரை. இந்த தகுதிகள் அடிப்படையாக வச்சு தான் ஓவியனாகவும் நடிகனாகவும் பேச்சானாகவும் இந்த தகுதிகள் அடிப்படையாக வச்சு தான் இந்த விருதை எனக்கு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இந்த விருதை வாங்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு பேட்டி கொடுத்தா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம்.